நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. காவல்துறையின் உளவு பிரிவு அதிகாரிகளை கூண்டோடு மாற்றியுள்ளது தமிழகத்தில் புதிதாக அமைந்த தாவேக அரசு. இது தொடர்பாக மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சரவணகுமார் அழைப்பில் உள்ளார். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக காவல்துறையில ஒரு முக்கியமான பிரிவாக, அதாவது காவல்துறையினுடைய ஒரு முதுகெலும்பு என்று சொல்வார்கள் உளவுத்துறையை. அந்த உளவுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மொத்தமாக ஒரு 10 அதிகாரிகள் தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றிலிருந்து அந்த உளவுத்துறை அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய பணியை தொடங்கி இருக்கிறது. புதிதாக அமைந்த தாவேக அரசு ஒரு புதிய அரசு பொறுப்பேற்றதும் வழக்கமாக முந்தைய அரசு நியமித்த அதிகாரிகளை மாற்றம் செய்வது ஒரு வழக்கமான நடைமுறை என்றாலும், உளவுத்துறையில ஒட்டுமொத்தமாக அந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையை தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். முந்தைய அரசு நியமித்த இந்த அதிகாரிகள் எல்லாமே மாற்ற வேண்டும் என்று அந்த தொடக்கத்தை காவல்துறையில உளவுத்துறையிலிருந்தே தொடங்கி இருக்கிறார்கள். உளவுத்துறையில் கூடுதலாக கவனம் செலுத்துகிறார்கள் என்பதை இந்த உத்தரவு நமக்கு அது வெளிப்படுத்துகிறது. அதாவது உளவுத்துறையில டிஜிபியாக இருந்த பாலநாகதேவி, ஒரு முந்தைய அரசு நியமித்த டிஜிபி, அவரை மாற்றி இருக்கிறார்கள். அதே போன்று தேர்தல் ஆணையம் அதிகாரி அவினாஷ்குமார் என்ற அதிகாரியை ஐஜியாக, உளவுத்துறை ஐஜியாக நியமித்திருந்தது. நேற்றைய தினம் ஒரு மாற்றப்பட்டு பிரபலமான அதிகாரியான அஷ்ராகர்க் அந்த உளவுத்துறையினுடைய ஐஜியாக நியமிக்கப்பட்டார். தற்பொழுது 3 டிஐஜிகள் உளவுத்துறைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். உளவுத்துறையில பாதுகாப்பு பிரிவு என்று இருக்கிறது. அதுல தர்மராஜன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் தமிழக முதலமைச்சருடைய பாதுகாப்பு உள்ளிட்ட இவற்றையெல்லாம் இந்த பொறுப்புகளை கவனிக்கக்கூடியவர். அதே போன்று உளவுத்துறையினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு என்று இருக்கிறது. இதுல கல்யாண் டிஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதுபோன்ற உளவுத்துறைக்கு தனியாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் போன்றவற்றை எல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதுமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நுண்ணறிவு அதிகாரிகள் மூலமாக சேகரிக்கக்கூடிய அதிகாரி டிஐஜி சரவணன், இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி 3 டிஐஜிக்கள் உளவு பிரிவுக்கு மட்டுமே நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று உளவுத்துறையில ஆர்கனைஸ்டு கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வருவார்கள், அதாவது ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவு. இந்த ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவுக்கு ஒரு புதியதாக ஒரு எஸ்பியை நியமித்திருக்கிறார்கள். இந்த ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவு தான் தமிழகம் முழுவதும் இந்த ஹெச்எஸ் என்று சொல்வார்கள், சரித்திர பதிவேடு குற்றவாளிகள், ரவுடிகள், இந்த ரவுடிகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு பிரிவு. எனவே இந்த ரவுடிகளை கண்காணிப்பதற்கென்று புதிதாக ஒரு எஸ்பியை நியமித்திருக்கிறார்கள். அதே போன்று எஸ்பிசிஐடி அதிகாரிகள், ஒரு 5 அதிகாரிகள் எஸ்பிசிஐடி அதிகாரிகள், உளவுத்துறைக்கு கீழே இயங்கக்கூடிய அதிகாரிகள். இந்த எஸ்பிசிஐடி அதிகாரிகள் 5 அதிகாரிகளை மாற்றியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஐஜி, உளவுத்துறையினுடைய ஐஜி மாற்றப்பட்டார். மொத்தமாக இப்படி ஒரு 10 அதிகாரிகள் உளவுத்துறையில் மட்டுமே மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதாவது காவல்துறையில பல அதிகாரிகள் மாற்றுவதற்கு பட்டியலிடப்பட்டிருந்தாலும் உளவுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உளவுத்துறையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிகாரிகளுமே மாற்றி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.